எல்லாத்துக்கும் வணக்கமுங்க. நல்லா இருக்கிறீங்களா? நான் உங்கள் வில்லேஜ் அம்மனி பேசுகிறேனுங்க. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காத்தால சித்த நேரம் நான் வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தேனுங்க. அப்புறம் என்ற ஒன்று பார்த்துட்டு அம்மா இங்கே வாருங்க ஆறு வந்துக்கிறாங்கன்னு. சரி ஆறு உரம்பரைக்கு தான் வந்துக்கிறாங்க பார்த்தா உண்மையாலுமே உரம்பரைக்கு தான் வந்துக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்களா நம்ம முருகரோட வாகனம் வந்துக்கிறாப்பிள்ளைங்க. வாங்க மயில்குட்டி, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா சாமி? அது வந்து பார்த்தீங்கன்னா நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இதெல்லாம் புத்தகத்தில் பார்த்தோட சரிங்கன்னு நாம் இருந்து டவுன் சைடுங்களா. அப்புறம் இவரத்தால் இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பங்க அப்பப்போ காட்டுக்குள்ளே அங்கங்கே இருக்குமுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக ஆயிட்டாங்க. அப்புறம் முன்னையில் ஆள் பக்கத்தில் இருந்து பயந்துக்கிட்டு இருப்பாப்புல. இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே வர்றாங்கண்ணே. இங்கே பாருங்க நிலவு படிக்கிட்டு தான் நின்றுட்டுக்கிறனுங்க. இங்கே பாருங்க வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு என்ன நாங்கள் அரிசி அவரத்தால் வச்சுருப்பணுங்க கோழிக்கு போடுறதுக்குள்ள. அதெல்லாம் வந்து பார்த்து போட்டு எல்லாம் மேய்ஞ்சிட்டு சாப்பிட்டுக்கிறாப்புல. சரி வந்தவங்கள நம்ம வரவேற்கிறது தானே நம்ம பழக்கம். அதை வாங்க வாங்க வீட்டுக்கு வாங்கல சாப்பிட்டு போகலான்னா அவங்கன்றான நின்றுட்டே இருக்கிறாங்க. அரிசி மூட்டை அந்த பக்கம் இருக்கிறனால அங்கே எடுத்து கொத்திட்டு இருக்கிறாங்களாட்டிருக்குதுங்க. பார்க்குறாங்க பாருங்க. நல்லா இருக்கிறீங்களா? வீட்டெல்லாம் சவிக்கியுமா? எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு நான் நலம் விசாரிச்சுட்டு இருக்கிறேனுங்க. சரி நீங்களும் மேலே நல்லா இருக்கிறீங்களா? சரிங்க, இவங்கள பற்றி சொல்கிறோம். அதே மாதிரி நான் என்னை பற்றியும் சொல்லிக்கிறேங்க. ஏன்னா இது புதுசாக நிறைய பேர் பார்த்துட்ருப்பீங்களோ. நான் உங்கள் வில்லேஜ் அம்மனிங்க. நம்ம கிராமத்தில் நடக்கிற சின்ன சின்ன இன்னும் சொல்லப்போனால் நம்ம வீட்டில் நடக்கிற சின்ன சின்னதாக எடுத்து ஒரு வீடியோவை போட்டுக்கிறனுங்க. புதுசாக வர்றவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணி போடுங்க. அப்போ தானுங்க நான் போடுற வீடியோ உடனே உங்கள் வீட்டுக்கு வருமுங்க. சரிங்களா? இருந்தாலும் நீங்கள் என்ற வீட்டுக்கு வந்து பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. இதில் அப்பப்போ நான் லைவும் போட்டிருப்பேனுங்க. முடிஞ்சால் உங்களுக்கு நேரம் இருந்தால் நம்ம வீட்டு பக்கம் வாங்க. ஊடுன்னு சொல்கிறது வந்து லைவை சொல்லிட்டு இருக்கிறனுங்கோ. அப்புறம் நிறைய பேர் கமெண்டில் போடுவீங்க, ஏன் நம்ம நீ அட்ரஸே போடாமல் வீட்டுக்கு வாங்குறியே, எங்கே வீட்டுக்கு வர்றதுன்னு கேட்டு போடுவீங்க. அதுக்கு தானுங்க நான் சொல்கிறது லைவை சொல்லிட்டு இருக்கிறனுங்க. ஆனுங்க நான் வில்லேஜ் அம்மனில் தான் அதிகமாக லைவ் போடுவேனுங்க. கோவை அம்மனி சேனலும் போடுவேனுங்க. ஆனால் அது கொஞ்சம் நைட் நேரம் சைலண்ட் லைவாக இருக்குங்க. ஆனால் நம்ம நல்லா பேசணும் பழகணும் அப்படின்னா நம்ம வில்லேஜ் அம்மனி வீட்டுக்கு வந்து போடுங்க. சரிங்களா? பாருங்க பார்த்தாலே எத்தனை அழகாக இருக்குதுங்க, அருமையாக இருக்குதுங்களா? சரிங்க, நானும் போய் என்ற சோழியெல்லாம் பார்க்குறேனுங்க. தம்பி மயில் வாகனம் கிளம்பிட்டியே கண்ணு? சரி பார்த்து பத்திரமா போசாமியே. அங்கங்கே அப்படி சுற்றிட்டு இருக்கக்கூடாது. வீட்டுக்கு போ, வீட்லலாம் தேடுவாங்கல்ல. போயிட்டு வாங்கண்ணே, பார்த்து பத்திரமா போ. இவரத்தெல்லாம் வந்து போடாத. திடீர்னு பைரவர்கள் வேறு நிறைய பேர் இருக்கிறாங்க. எங்கேயாவது பிடிச்சி போடுவாங்க. இங்கே பாருங்க, சே கூந்தல் அழகே அழகுதானுங்க இல்லைங்களா? என்ன ஒரு அழகாக இருக்கிறாங்க. சரிங்க, போயிட்டு வரணுங்க. எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணி போடுங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணி போடுங்க. எல்லோரும் வீட்டு பக்கம் வந்து போடுங்க. சரிங்க, வரணுங்க.